கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோவேல் 3ஆம் அதிகாரம் வசனம் 10 இறுதி பகுதி. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை தேவனுடைய கரத்தில் இருந்து நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு வார்த்தை. என்ன? நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம் என்பது கடவுள் நமக்கென்று எழுதப்படாத ஒரு சட்டமாக வைத்திருக்கின்றார். யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் கடவுளுடைய மகிமையை பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படியானால் நாம் தரிசித்து நடக்கிறவர்களா, விசுவாசித்து நடக்கிறவர்களா என்ற கேள்வியை நமக்கு முன்வைக்கும் பொழுது, நாம் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, விசுவாசித்து நடக்கிறவர்கள். அது ஆபிரகாமை அழைத்ததிலே இருந்து இன்று நம்முடைய வாழ்க்கை வரைக்கும் அந்த நியதிதான் நடந்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கடவுள் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது, நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ என்று சொல்லும் பொழுது, அங்கே இருக்கிற வசதி வாய்ப்புகளை ஆபிரகாம் கேட்கவே இல்லை. அந்த இடம் எனக்கு சீதோஷ்ண நிலை எப்படி இருக்கும், அந்த இடத்துல என்ன விதமான உணவு எனக்கு கிடைக்கும், அங்கே இருக்கிற மக்கள் எப்படிப்பட்டவர்கள், நான் அங்கே போனால் கஷ்டப்படாமல் சாப்பிட முடியுமா, இதையெல்லாம் ஒன்றும் கேட்கவில்லை. கடவுள் என்னை புறப்படச் சொன்னார், நான் புறப்பட்டு விட்டேன். இன்னும் வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவன் அறியாதிருந்தும், அந்த எங்கே புறப்பட்டு செல்லுகிறோம் என்று அறியாதிருந்தும் கடவுள் காண்பிக்கிற தேசத்திற்கு புறப்பட்டு சென்றான். எதன் அடிப்படையில்? கடவுள் மீது வைக்கின்ற விசுவாசத்தின் அடிப்படையில். அப்படியானால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் கிரியை செய்ய வேண்டும் என்றால், இன்றைக்கு நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையில் அது கிரியை செய்ய வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது பலதரப்பட்டதான துன்பங்களும் கஷ்டங்களும் சவால்களும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் நிரம்பி இருக்கிறதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது, இல்லையா? இப்படிப்பட்டதான இந்த நெருக்கடியான வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? எக்ஸசைஸ் பண்ண வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை செயலுக்குள்ளாக நாம் கொண்டு வர வேண்டும். எப்படி? அதை தான் இன்றைக்கு நாம் வாசித்தோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பலவீனமாயிருக்கிறவனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. பலவீனனாய் இருப்பது யதார்த்தம், பலமுள்ளவனாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லுவது விசுவாசம். இப்பொழுது புரியுதுங்களா? என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் யதார்த்தத்தை பார்த்துவிட்டு, இதுதான் என் நிலைமை, இதுதான் என் வாழ்க்கை, இதில் இருந்து என்னால் மீண்டு வரவே முடியாது, என் தலையெழுத்து இவ்வளவுதான், இதற்காகத்தான் நான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றேனோ என்று சொல்லி அவ்வளவுதான் என்று முடிவு கட்டிக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கவே இல்லை. மாறாக கடவுள் என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய சூழ்நிலையை நீ பார்க்காதே, உனக்கு இருக்கிறதான பிரச்சனையை நீ பார்க்காதே, உன் கண்களை என் மீது வைத்து நீ என்னை விசுவாச கண் கொண்டு நீ பார். என்னை நீ பார்க்கும் பொழுது உன் பலவீனமெல்லாம் நீங்கும். நான் உன்னை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டு அறிக்கையிடு. என்னவென்று சொல்லி, நான் பலமுள்ளவராய் இருக்கின்றேன். நான் பலவீனன் என்பது உண்மைதான். ஆனால் என் பலவீனத்தை தாண்டி என் ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறபடினாலே நான் பலமுள்ளவனாய் இருக்கிறேன் என்று நாம் அறிக்கையிட வேண்டுமாம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இதை பவுல் மிக அழகாய் செய்கின்றதை 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் மிக அற்புதமாய் எழுதியிருக்கிறது. நான் பலவீனனாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். எவ்வளோ அற்புதமான வார்த்தை! நான் பலவீனமாய் இருக்கும்போதே
நான் பலமுள்ளவனாயிருக்கிறேன். ஆம், பவுல் அந்த காரியத்தை மிக அழகாய் சொல்லுகிறார் பாருங்களேன். யதார்த்தம் என்ன? நான் பலவீனனாயிருக்கிறேன். ஆனால் என்னுடைய விசுவாசம் என்ன? நான் பலமுள்ளவனாயிருக்கின்றேன். என் பலவீனத்தை மாற்றுவதற்கு என்னுடைய ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். அதை தான் என் வாழ்க்கையில் அவர் அனுதினமும் செய்து கொண்டே இருக்கின்றார். கடவுள் என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே என் பலவீனங்கள் என்னை ஒன்றும் செய்யாது. நான் பலவீனனாக இருக்கும் பொழுதே மாபெரும் காரியங்களை செய்வதற்கு என்னால் முடியும். இதை நீங்களும் நானும் அறிக்கையிடும்படி ஆண்டவர் கேட்கின்றார். நீதிமொழிகளை நாம் வாசிக்கிறோம் அல்லவா? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உண்டு. அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்பான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் எதை அறிக்கையிடுகிறோம், எதை விசுவாசிக்கிறோம், அதுவே நம்முடைய வாழ்க்கை. இங்கே 2 அற்புதமான வசனங்களை நாம் வாசித்தோம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் பலவீனமாயிருந்தாலும் கூட சொல்லுங்கள், நீங்கள் பலமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். காரணம் என்ன? அது ஏதோ உங்களை தேற்றிக்கொள்வதற்காக அல்ல. உங்களில் இருக்கிற கடவுள் பெரியவராக இருந்து அவர் உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவள் பலப்படுத்துகிறவராக இருக்கிறபடினாலே நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் பலவீனமானவர்கள் அல்ல, நீங்கள் பலமுள்ளவர்களே. ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆம், எங்களுடைய பலவீனங்களை எல்லாம் தாண்டி எங்களை பலப்படுத்துகிற ஆண்டவராயிருந்து எங்களை நீர் வழி நடத்துவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய திருக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் தாமே எங்களை பொறுப்பெடுத்துக் கொண்டு அற்புதங்களை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கின்றோம். எங்கள் பலவீனங்களை தாண்டி எங்களை பலப்படுத்துகிற ஆண்டவராய் ஒவ்வொரு நாளும் அது செய்து வருவதற்காய் தோத்திரம். இந்த உலகத்தில் எங்களுடைய பலவீனம் மேற்கொள்ளுவதில்லை. எங்களுடைய கர்த்தாவே குறைவுகள் எங்களை தாக்குவதில்லை. மாறாக என் ஆண்டவருடைய பலம் எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கி வழி நடத்தும். நீர் எங்களை பலப்படுத்துகிறவரானபடியால் இந்த மாதம் அநேக காரியங்களை எங்களால் செய்து முடிக்க முடியும். அதற்கான கிருபையை கடவுள் தருவீர். அதற்காய் தோத்திரம். தாழ்த்தி திருக்கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. நாங்கள் அநேக காரியங்களில் பலவீனமானவர்கள், வியாதியோடு இருக்கிறோம். ஆண்டவரே சுவாமி, இன்னும் கர்த்தாவே, ஆண்டவரே, அநேக கர்த்தாவே பலவீனங்கள் எங்களுக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் மாற்றி எங்களை பலப்படுத்தும் ஆளாகுமே. அதை ஒவ்வொரு நாளும் செய்கிறீரே, அதற்காய் தோத்திரம். தொடர்ந்து எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.